வரும். இழப்பினால், நோயினால், கடனால், குடும்ப சிக்கல் மற்றும் நெருங்கிய உறவினரால், எதிர்காலம் பற்றிய அச்சத்தால். ஓ! ஆர்த்தி சரவணன், ஸ்கின் அலர்ஜியா கண்ணா? நல்லாயிடும்டா கண்ணா. ஸோ டாக்டர்கிட்ட பாருங்க. இப்போ இந்த டிசீஸ் நிறைய வருது. ஸ்கின் அலர்ஜி எனக்கு தெரிஞ்சு இது 3வது பேர் நீங்கள் சொல்கிறது. நிறைய டிசீஸ் வருது. இந்த கிளைமேட் வேறு சரியில்லை. ஸோ அந்த சோப்பு ஏதாவது கரெக்டான சோப்பு, ஒரே சோப்பே போடுங்க. சரிங்களா? மாற்றி மாற்றி போடாதீங்க. பாபாவோட உதியை தண்ணியில் கலக்கி குடிக்க சொல்லுங்கள் குழந்தைய. நல்லாயிடும். அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது பாபாவோட உதிக்கு கண்ணா. பாபாக்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு வேண்டுதல் வைங்க. பாபா, அந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் கூட வேண்டிக்கலாம். எனக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ, இல்லாட்டி அந்த குழந்தைக்கு எது ரொம்ப பிடிக்கும், பையன் என்ன ஏஜுன்னு தெரியல, ஏன்னா குழந்தையெல்லாம் ஆசைப்படும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை விட்டுடுங்க பாபா கிட்ட. பாபா, என்னுடைய குழந்தைக்கு அந்த நல்லபடியாக ஆயிடணும், அந்த ஸ்கின் அலர்ஜி. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்று ஸ்வீட் விடலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், இல்லாட்டி பழங்கள். இந்த மாதிரி இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் விட்டுறேன் பாபா அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த லைவில் வந்திருக்கீங்க. ஸோ நிச்சயமாக பாபாட்ட பிடித்ததை விட்டால் அடுத்தது நடக்கும் பாபா சொல்வார். அவரோட வாக்கியம்தான் நான் பேசுகிறது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் விடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்ணா. வேண்டிக்கோங்க, பாபாட்ட வேண்டிக்கோங்க. ஸோ நான் புதன் வியாழன் மட்டும் நான் லைவ் வருவேன்.